நீ அப்ப 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த, இப்ப 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற. நான் தனியா கடை வச்சிருக்கேன், நான் கூட ஹெல்ப் பண்றேன். வா கட்டலாம், கட்டி பிள்ளைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம். எது அதுக்கு என்னப்பா வேணாம் ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. வருஷத்துல 2 டைம் எங்கேயாவது தங்கி ஒரு டூர் சுத்தி பாக்குற மாதிரி ஹோட்டல்ல 2 நாள் தங்கி அப்படியே ரிலாக்ஸ் அந்த பால்கனில உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 டைம் மட்டும் போதும். அது உங்களுக்காக தான். 2 பேர் இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. 20,000 சம்பளம் வாங்கினா உனக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல, அது என்ன பண்ண போற? காசு இருந்தா செலவாகத்தான் செய்யும். நீ அதை வந்து ஒரு முதல் போடு. சார் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னாவே அன்னைக்கு முடிஞ்சது சார் நம்மளோட இது. அன்னைக்கு என்னமோ நம்ம மண்டையை கழுவ போறாங்க. நான் கொஞ்சம் தனியா பேசுறீங்க. தனியா பேசினா நீங்க 2 பேரும் போய் நடு கடல் நின்று பேசினா தான். உட்காந்து நம்ம பரஸ்பரமா பேசுறது இருக்குல்ல, ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு அவர் அந்த ஒரு ஸ்பேஸை ஒரு ஆண் எதிர்பார்க்கிறாருன்னா மனசு எவ்வளவு தூரம் இறுகி இருக்குன்னு பாருங்களேன். இவ என் பொண்டாட்டி, இவளை காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயா, உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்.